ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தகாத உறவில் இருக்கக்கூடியவங்களை பிரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். தன்னுடைய மனைவி, கணவர், காதலன், காதலி தகாத ஒரு உறவை போயிட்டாங்க, என் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, அதனால் தனிமையிலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. உடனே ஸ்பீடாக கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அதர்வனத்தில் பண்ணக்கூடிய ஒரு கருமுறை மாந்திரிகம். அப்படிங்கும்போது உங்களுக்கு கை மேலே உடனடி ரிசல்ட்டு, எனக்கு கை மேலே உடனே கிடைக்கணுங்கிற இந்த முறையை பயன்படுத்துங்க. மற்ற யாரும் இந்த விஷயத்தை சோதிச்சு கூட பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு உடனே அந்த நிமிஷம் உங்களுக்கு திருப்பி அடிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது தவறான வழிக்கு யார் பயன்படுத்தலாம் சோதிச்சு கூட பார்க்க வேண்டாம். ஏன்னா இது கருமுறை மாந்திரிகம் மயானத்தில் பண்ணுறதுனால தவறாக பண்ணும்போது விபரீதம் பெரிய அளவில் இருக்கும். அதுக்காக நான் முன்கூடியே நான் சொல்லிட்டேன். இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு. நீங்கள் முன்கூட்டி என்ன பண்ணால், மயானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவுமதி செடிக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, கண்ணூல் கட்டி சாப நிவர்த்தி போக்கி வடக்கு பக்கமாக போகிற வேற ஒரு துண்டையும், தெற்கு பக்கமாக போகக்கூடிய வேற ஒரு துண்டையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, அமாவாசை இரவில் மயானத்துக்கு போகிறீங்க. மயானத்தில் எரிமேடையில் கால் பகுதியில் அமர்றீங்க. கால் பகுதியில் அமர்ந்து ஒரு வாழை இலை விரித்து ஒரு தீபம் ஒன்று ஏற்றி, கணபதி, உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், மயான காளியை மனசார வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உடற்கட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் நீங்கள், சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறையில் கண்டிப்பாக 100% உடற்கட்டு போட்டு தான் இந்த முறையை நீங்கள் பிரயோகம் பண்ணணும், இல்லைனா பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பிரயோக முறை முழுக்க முழுக்க நம்ம பன்றியோட கொழுப்பை வச்சு பண்ணுறதுனால அங்கே உள்ள துரு ஆத்மாக்கள், துரு தேவதைகள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நெருங்கும், உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும், பயமுடுத்தும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், உடற்கட்டு கண்டிப்பாக போட தெரிஞ்சிருக்கணும். போட தெரிஞ்சவங்க மட்டும் இந்த முறையை பயன்படுத்தி, மற்றவங்க பயன்படுத்த வேண்டாம். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, மயானத்தில் காலடியில் உட்காந்துக்கிட்டீங்க, ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெட்டை வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இலையில வைங்க. இலையில வச்சுட்டு ஒரு எந்திரம், சின்ன எந்திரம், அதாவது 1க்கு 1 சைஸில் 4 பக்கமும் சமமாக இருக்கணும், சிறிய எந்திரமாக கட் பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது வாழைப்பழத்தில் சொருகணும். அதுபோல் சிறிய எந்திரமாக கட் பண்ணிக்கிங்க. 2 எந்திரம் கட் பண்ணிக்கிங்க. முறைப்படி சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி போக்கி அந்த எந்திரத்தை எடுத்துக்கங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த எந்திரத்துக்கு நடுவில் ஒரு சிறிய முக்கோணம் ஒன்று வரைங்க. முக்கோணத்தோட 3 கோணத்துலேயும் 3 மூலையிலையும் திரிசூலம் வரைங்க. திரிசூலம் வரைஞ்சிட்டு அதற்கு நடுவில் ஆணுடைய பேர் எழுதுங்க, தலைகீழாக பெண்ணுடைய பேர் எழுதுங்க, சரிங்களா? ஆணுடைய பேர் நேராக எழுதணும், தலைகீழாக பெண்ணுடைய பேர் எழுதணும். அதுக்கு கீழே அந்த முக்கோணத்துக்கு கீழே பிரி பிரி முறி முறின்னு எழுதிருங்க. அதே போல் இன்னொரு எந்திரத்தில் இப்போ ஆண் பேரும் ஃபஸ்ட்டு மேலே எழுதுறீங்களா, இதில் பெண் பேரை மேலே எழுதணும், ஆண் பேரை கீழே எழுதணும், அதுவும் தலைகீழ எழுதணும். அதை எப்படி பண்ணுவீங்களோ இங்கே அப்படியே திருப்பி அப்படியே உல்ட்டாவாக பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு பன்றி கொழுப்பு 2 எந்திரத்துக்கு பன்றி கொழுப்பை 2 எந்திரத்துலையும் தடவுங்க. தடவிட்டு மயான சாம்பலையும் அது மேலே தூவுங்க. தூவிட்டு நம்ம கருவுமத்தை வேறு கட் பண்ண பார்த்தீங்களா, வடக்கு பக்கமாக ஒன்று, தெற்கு பக்கமாக ஒன்று, அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 பேரையும் 2 எந்திரத்துலேயும் வச்சு சுருட்டுங்க. சுருட்டிட்டு ஒரு எந்திரத்தை ஒரு வாழைப்பழத்துலேயும் இன்னொரு எந்திரத்தை இன்னொரு வாழைப்பழத்துலேயும் சொருவுங்க. சொருவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதற்கு ஒரு தாந்திரிக முறை இருக்குது. நீ இந்த பூஜை முறையை பண்ணுறப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாம்பிராணத்துக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பன்றியோட மலம் அங்கே ஒரு எரியூட்டப்பட்ட ஒரு சாம்பிராணி போல் நீங்கள் அந்த புகை அங்கே அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு தாந்திரீக முறை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பன்றியோட மலத்தை அங்கே ஒரு சட்டியில் போட்டு அதை கொளுத்தி அதுலேருந்து புகை வந்துக்கிட்டு இருக்கணும். அந்த புகையில் வச்சு தான் இந்த முறையை நீங்கள் பண்ணணும். அந்த நெய் தீப விளக்குலையும் அந்த புகையில தான் இந்த வேலைகளை நீங்கள் பண்ணணும். இப்போ 2 எந்திரத்தையும் 2 வாழைப்பழத்தோட 2 புறமும் சொருவிட்டு நீங்கள் இலையில வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கொடுக்குற மந்திரத்தை கணபதி மந்திரம் சொல்லி முடித்தது பிறகு 108 முறை சொல்லி முடித்தது பிறகு வெறும் 1008 முறை மட்டும்
அந்த வாழைப்பழத்தை பார்த்த மாதிரியே உரு கொடுங்க. உரு கொடுத்த முடித்த பின்னாடி வந்து இதற்கு வந்து எலுமிச்சைப்பழம், பூசணிக்காய், சேவல் 3மே பலி கொடுங்க. பலி கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல வந்து இந்த பக்கம் ஒரு சைடும் நடுவில் தண்ணி போகணும், அந்த கரையோரம் ஒரு சைடும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதைச்சிடுங்க. அந்த வாழைப்பழத்தை வந்து வாழைப்பழத்தை வந்து 2ஆக பிரித்து இந்த கரையில் ஒன்று, நடுவில் கண்டிப்பாக தண்ணீர் போகணும், அந்த கரையில் ஒன்று புதைச்சிடுங்க. புதைச்சிட்டு குளிச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. இல்லை சம்மந்தப்பட்டவங்க வீடு எனக்கு தெரியும், அவங்க இருக்கிற வீடு எனக்கு தெரியும் அப்படின்னா வீட்டோட வாசலில் இதை போய் புதைச்சிடுங்க. அதாவது தகாத உறவில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீடு எனக்கு தெரியும், வீட்டுக்கு நல்லா போக முடியும் அப்படின்னா அவங்களோட வீட்டோட வாசப்படியில் புதைச்சிடணும். அதை தாண்டி இவங்க போகிற மாதிரி. சரிங்களா? சரி, இந்த முறையை பண்ணியாச்சு. இதோட வந்து இதோடைய விஷயங்கள், பாதிப்புகள் எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க, அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது. ஒன்று, யாருக்கு இந்த முறையை பண்ணீங்களோ அவங்க வந்து அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்குவாங்க. சாதாரண பிரிய மாட்டேன், இந்த சாதாரண கோச்சுக்கிட்டு வர்றது, இந்த பேசாமல் இருக்கிறது, அது மாதிரி முறை வந்து இங்கே நடக்கவே நடக்காது. 2 பேர்த்துக்கு ரத்த காவை வாங்கிடும். 2 பேருமே கீரியும் பாம்புமா ஆயிடுவாங்க. சரிங்களா? 2 பேர் கீரியும் பாம்புமா ஆயிடுவாங்க, அடிச்சுக்குவாங்க. எலியும் பூனையும் எப்படி கண்டா பிடிக்காதோ, கீரியும் பாம்பு கண்டா எப்படி பிடிக்காதோ, அதுபோல் 2 பேரும் முடியை பிடிச்சி அடிச்சுக்குவாங்க. ரத்த காவை வாங்கிட்டு என்ன வேணால் நடக்கலாம் அந்த இடத்துல. எப்படி என்ன வேணால் நடக்கலாம். அதுபோல் தான் அந்த விஷயம் அங்கே வந்து நடக்கும். அதனால் ஆரம்பத்திலே சொன்னது, இது வந்து சோதிச்சு கூட பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை நான் வந்து முன் வச்சதுக்கான காரணம். நீங்கள் தெரியாதனமாக அப்பாவி மேலே பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னமும் சொல்கிறேன், அங்கே நடக்கும். அதே போல் 2 மடங்கு உங்களுக்கும் நடக்கும். சரிங்களா? அதுபோல் தான் நடக்கும். நீங்கள் கண்கூலாக பார்க்கலாம் அந்த விஷயத்தை. அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்குவாங்க. அவங்க 2 பேர் மூஞ்சி கொடுத்த மாதிரி பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுரும். அதுபோல் தான் இந்த பிரயோகம் நடக்கும். காரணம், இது அதர்வன முறையில் வரக்கூடிய ஒரு கருமுறை மாந்திரீகம். மயானத்தில் பண்ணுறது ரொம்ப பவராக உக்கிரமாக இருக்கும். எப்படி உக்கிரமாக இருக்கும். உடனே இந்த விஷயத்தை வந்து சரி பண்ண அவங்களால முடியவே முடியாது. சரிங்களா? அது மாதிரி தான் நடக்கும். அதனால் வந்து நல்ல விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்திற்கு, உண்மையான விஷயத்திற்கு இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க. வேறு எந்த தவறான நோக்கத்துக்கும் தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், பயன்படுத்த வேண்டாம். அப்புறம் இதுபோல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. இதுபோல் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு பதிவாக வரும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.